தீநகர் தொகுதி. இந்த தொகுதியில் பரபரப்பாக பேசப்படுறது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. அதுபோல் அதிமுகவிலிருந்து சத்யாங்கிறவங்களும், திமுகவில் ராஜா அன்பழகன், இந்த 3 பேரும் தான் அங்கே போட்டி களத்தில் இருக்கிறாங்க. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் லயலோமணி அவர்களும், அதுபோல் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களும் நேற்று அந்த தீநகர் பகுதியிலே ஆனந்த் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை எடுத்திருந்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் பெருவாரியான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்த ஒரு களத்தை பார்க்க முடிந்தது. தற்பொழுது உள்ள சூழலில் பல ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு தீநகரில் 28% வாக்குகள் இருக்கிறது என்று கருத்து கணிப்புகளை அவர்கள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் கள நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது ஆனந்த் அவர்களுக்கு பெருவாரியான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. காரணம், நேற்று அங்கு போயிருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம். பெருவாரியாக இளைஞர்கள் திரண்டிருந்தார்கள். அதுபோல போகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் வரவேற்பு கொடுத்த அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. மக்களை பொறுத்த மட்டில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களம் வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. இது மட்டுமல்ல, ராஜ்மோகன் அவர்கள் எக்மோர் தொகுதியில் அவர் போட்டியிடுகின்றார். அப்படி போட்டியிடுகின்ற பொழுது மங்களாபுரம் என்கின்ற பகுதியிலே அவர் தேர்தல் பணியை மேற்கொண்டார். அங்கு வாக்குகளை சேகரித்தார். அங்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்கள் பூக்களை அள்ளி ஆரத்தி எடுத்து மாலையிட்டு ராஜ்மோகன் அவர்களை வரவேற்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது எழும்பூர் விஜய் அவர்களுடைய கோட்டை என்பதை அது காட்டியிருக்கிறது. ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் இப்பொழுது தீநகரும் மாறிக்கொண்டு இருக்கின்றன. இன்னும் 10-12 நாட்கள் இருக்கின்றது. இந்த 12 நாட்களில் அனைத்து இடங்களிலும் தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தில் வருவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் கள நிலவரம் எடுத்து காட்டுகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். பலருடைய கருத்து கணிப்புகளை அடித்து துவைத்து விட்டு ஆட்சிவிடத்தை நோக்கி நகர இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் கள நிலவரம். நன்றியுடன் நான்.